இந்த கிளிப்பிங் வந்து நான் டே 24க்கு எடுத்த வீடியோ. ஆனால் அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். எனக்கு தேர்ஸ்டே செமினார் இருந்துச்சு. ஸோ நான் வெட்னஸ்டே உட்காந்து செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருந்தேன். இப்போது வீட்டில் அப்பா கால் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். ஹியர் ஸ்டார்ட்ஸ் டே 25. திஸ் இஸ் கவின் ஃபைனல் இயர் MBBS ஃப்ரம் சென்னை. காலையில் எழுந்ததும் பல்ல விளக்கிட்டு நுரைத்ததுமாக காஃபி கூட போடாமல் செமினாருக்கு 2 to 3 டைம்ஸ் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் ஷேவ் பண்ணனால சைடில் பார்க்க கொஞ்சம் ஷேவ் பண்ண அண்டங்காக்கா மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தாட் ஆஃப் த டே இஸ் ரிப்பீட்டிங் நீட் 3 to 4 times. இஸ் இட் வாட்? என்ன கேட்டால் 3 to 4 times ரிப்பீட்டிங் அப்படின்றது இட் இஸ் ரியலி வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். இஃப் சப்போஸ் எனக்கு MBBS சீட் நான் 2 years படித்தும் எனக்கு கிடைக்கலனா நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டை எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படின்னு இறங்கிட்டேன்னா என்னால் சர்வை பண்ண முடியும். MBBS உள்ற வாரத்துக்கே நான் 4 years நீட் படிக்கிற மாதிரி ஒரு டிசிஷன் நான் எடுக்க மாட்டேன். ஸ்மார்ட்டாக எனக்கு பிடிச்ச வேறு கோர்ஸை நான் எடுத்துகிட்டு அதில் நான் எப்படி முடிஞ்ச அளவுக்கு ஷைன் ஆக முடியும் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அப்படின்றதுல தான் நான் பார்ப்பேன். இட்ஸ் அ ஹார்ஷ் ட்ரூத். கிளாஸுக்கு போயிட்டு சிம்போசியம் ஸ்டார்ட் ஆச்சு. அதையும் நல்லா பண்ண நம்புகிறேன். இந்த டைம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. எப்போ ஸ்டேஜ் ஏறினாலும் பயப்படுவேன். அச்சோ நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிடுவோமோ அப்படின்னு. தப்பாக சொன்னால் என்ன? தப்பாக சொன்னால் ப்ரொஃபஸர் அண்ட் HOD மேம் எல்லோரும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு. இந்த டைம் செமினார் முடிச்சுட்டு வந்து கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்டிங் இருந்துச்சு. அதை மடித்து ஃபைன் பண்ணி வச்சிட்டேன். கிடைச்ச கேப்லலாம் எடிட்டிங்க்கு வீடியோஸ் எடுத்து கிளிப்பாக ஆட் பண்ணி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் எந்த ஈவெண்ட்ஸும் இல்லை. நாளைக்கு ஹாஸ்டல் டே அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் நேரம் படித்தேன். நேற்று மூவி நைட் இருந்துச்சு. செமினாருக்கும் PPT ப்ரிப்பேர் பண்ணனால என்னால் ஒழுங்காக தூங்க முடியல. தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். டாடா பாய்.